நாகையில் உள்ள அரசு பள்ளியில் தூய்மை பணியாளர்கள் இல்லாததால் தலைமை ஆசிரியரே கழிப்பறையை தூய்மை செய்யும் காட்சி இணையத்தில் பரவி வருகிறது. பாளையூர் ஒன்றியம் அழிஞ்சமங்கலம் பகுதியில் 100 ஆண்டுகள் கடந்த ஆதிதிராவிடர் நல உயர்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இங்கு தூய்மை பணியாளர்கள் இல்லாத காரணத்தால் பள்ளியின் தலைமை ஆசிரியர் வீரப்பன் தாமாக முன்வந்து நாள்தோறும் கழிப்பறையை தூய்மை செய்து வருகிறார். இதை பள்ளி மாணவர்கள் சிலர் செல்போனில் படம் பிடித்து இணையத்தில் பதிவிட்டுள்ளனர். மாநிலம் முழுவதும் கிராமப்புறங்களில் உள்ள அரசு பள்ளிகளில் தூய்மை பணியாளர்களை உடனடியாக நியமிக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி இம்மாத இறுதியில் அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் ஆகஸ்ட் மாதத்திற்கான தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்றது. அப்போது ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றியது தொடர்பாக தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. இந்நிலையில் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் ஐநா சபையின் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் வரும் 21ஆம் தேதி தொடங்குகிறது. இந்த கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதையொட்டி பிரதமர் மோடி வரும் 22ஆம் தேதி முதல் 27ஆம் தேதிக்குள் அமெரிக்கா சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாகவும் அப்போது வாஷிங்டனில் அதிபர் ஜோ பைடனை பிரதமர் மோடி சந்தித்து பேச உள்ளதாகவும் கூறப்படுகிறது. சென்னையில் 3 நாட்களுக்கு பிறகு பெட்ரோல் மற்றும் டீசல் விலை குறைந்துள்ளது. கடந்த வாரம் பெட்ரோல் டீசல் விலை பெரிய அளவில் மாற்றமின்றி இருந்து வந்தது. இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை பெட்ரோல் லிட்டருக்கு 12 காசுகள் குறைந்து 98 ரூபாய் 96 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. டீசலும் லிட்டருக்கு 12 காசுகள் குறைந்து 93 ரூபாய் 26 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரில் 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆப்பிள்களை வாங்கிவிட்டு பணம் கொடுக்காமல் ஏமாற்றி வந்த சென்னை வியாபாரியை ஜம்மு காஷ்மீர் போலீசார் கைது செய்தனர். சென்னை விருகம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த தினகரன் என்பவர் கோயம்பேடு அண்ணா மார்க்கெட்டில் ஆப்பிள் மொத்த வியாபாரம் செய்து வருகிறார். கடந்த 2018ஆம் ஆண்டு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள உசாம் ஃப்ரூட்ஸ் என்ற ஆப்பிள் நிறுவனம் உள்ளிட்ட 2 நிறுவனங்களில் சுமார் 1.5 கோடி ரூபாய்க்கு ஆப்பிள்களை வாங்கிவிட்டு பணத்தை கொடுக்காமல் தினகரன் போக்கு காட்டி வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த வியாபாரி ஷோபியான் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் கோயம்பேடு வந்த ஜம்மு காஷ்மீர் போலீசார் விருகம்பாக்கத்தில் பதுங்கியிருந்த தினகரனை கைது செய்தனர். மேட்டுப்பாளையம் உதகை இடையே மலை ரயில் சேவை வரும் 6ஆம் தேதி முதல் தொடங்குகிறது. உலக புகழ்பெற்ற ஊட்டி மலை ரயில் சேவை கொரோனா பரவல் காரணமாக கடந்த ஆண்டு மார்ச் மாதம் ரத்து செய்யப்பட்டது. பின்னர் ஊரடங்கு தளர்வின் போது அனுமதி அளிக்கப்பட்டு 2ஆம் அலை பரவலின் போது கடந்த ஏப்ரல் மாதம் மீண்டும் ரத்து செய்யப்பட்டது. இந்நிலையில் 4 மாதங்களுக்கு பிறகு கொரோனா கட்டுப்பாடுகளுடன் வரும் திங்கட்கிழமை முதல் மேட்டுப்பாளையம் உதகை இடையே மலை ரயில் சேவை தொடங்குகிறது. முன்பதிவு செய்த பயணிகள் மட்டுமே பயணம் செய்ய முடியும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் அகரம் பகுதியில் நடைபெற்று வரும் அகழாய்வில் உரை கிணறுகள் தென்பட தொடங்கியுள்ளன. அகரம் கிராமத்தில் தற்போது 2ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் ஒரு குழியில் 20 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட 15 உரை கிணறுகள் தென்படுகின்றன. இதேபோல் மற்றொரு குழியில் 1.5 அடி ஆழத்தில் 4 உரை கிணறுகள் கண்டறியப்பட்டுள்ளன. இதே பகுதியில் நடந்த முதல் கட்ட அகழாய்வில் 26 அடுக்குகள் கொண்ட சுடுமண்ணால் ஆன உரை கிணறுகள் கண்டறியப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மகாசனி பிரதோஷத்தை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோயிலில் மகாநந்திக்கு 9 வகையான திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் மாதம் 2 முறை பிரதோஷ வழிபாடு வெகு விமர்சையாக நடைபெறும். இந்நிலையில் ஆவணி மாதத்தின் 2வது பிரதோஷமான நேற்று பெருநந்திக்கு மஞ்சள், சந்தனம், பால், தயிர், இளநீர், கரும்புச்சாறு உள்ளிட்ட 9 வகையான திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. கொரோனா தடை காரணமாக வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கோயில்களில் வழிபாடு செய்ய பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் நந்தி பெருமான் சிறப்பு அபிஷேகத்திலும் பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. பரமக்குடி தாலுகா சோமநாதபுரம் பகுதியில் உள்ள குப்பை கிடங்கை மாற்ற வலியுறுத்தி ஊராட்சி மன்ற தலைவிக்கு எதிராக பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். சோமநாதபுரம் மீனாட்சி நகர் பகுதியை சுற்றி சுமார் 8000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த ஊராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகள் மீனாட்சி நகர் பகுதியில் கொட்டப்படுவதால் அப்பகுதி மக்கள் பூச்சிக்கடி, துர்நாற்றம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஆளாவதாக கூறப்படுகிறது. இதனால் குப்பை கிடங்கை வேறு பகுதிக்கு மாற்ற கோரி பொதுமக்கள் திடீர் போராட்டம் நடத்தினர். அப்போது அங்கு வந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் குப்பை மேட்டை மாற்ற நடவடிக்கை எடுப்பதாக கூறினர். ஆனால் ஊராட்சி மன்ற தலைவியோ குப்பை கிடங்கால் யாருக்கும் பாதிப்பு இல்லை என கூறியதால் பொதுமக்கள் அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வயசானவங்க எல்லாருமே மருந்து மாத்திரைகள்லாம்
சாப்பிட்டுட்டு இருக்காங்க வயசானவங்க, குழந்தைகள், பச்சை குழந்தையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கோம். புகை ஒவ்வொரு நேரம் வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியல, மூச்சு முட்டுது. நைட்டு ஜன்னலையும் அடைச்சி வச்சுக்கிட்டு எப்படி நாங்கள் தூங்குறது வீட்டுக்குள்ள? டெம்பரவரியாக கொட்டுறதா சொல்லி குப்பை கொட்டினாங்க. இப்போ மழை மாதிரி குமிஞ்சு போய் கிடக்குது. உள்ள டயரு, செத்த நாய் எல்லாமே இங்கே வந்து சேருது. எந்த ஆக்சிடென்ட் கிடையாது. இந்த தெளிச்சாத்தூர் ஊராட்சி சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, இப்போ தரம் பிரிப்போம் அப்பெல்லாம் சொல்றாங்க. தரம்லாம் பிரிக்க போறது கிடையாது. இவங்க 10 வருஷத்துக்கு முன்னே 6-7 வருஷம் இப்ப பிரிப்பாங்க நினைக்கிறீங்க? ஒன்றிய உள்துறை அமைச்சகத்தின் அறிவுறுத்தலால் தான் விநாயகர் சதுர்த்தியை பொது இடங்களில் கொண்டாட தடை விதித்துள்ளதாக அமைச்சர் சேகர்பாபு சட்டப்பேரவையில் விளக்கமளித்துள்ளார். இந்து சமய அறநிலையத்துறை மானிய கோரிக்கையின் போது நாகர்கோயில் பாஜக எம்எல்ஏ எம்.ஆர். காந்தி விநாயகர் சதுர்த்தி நடத்த தமிழக அரசு அனுமதிக்க வேண்டும் என்று கோரினார். அதற்கு பதிலளித்த இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு, கொரோனா 3ஆம் அலை உருவாக்கும் சூழல் உள்ளதாக மத்திய உள்துறை செயலர் அஜய் பல்லா அறிவுறுத்தியதால் தான் விழாக்களை கொண்டாட தமிழக அரசு தடை விதித்துள்ளதாக விளக்கமளித்துள்ளார். எப்படி இருந்தாலும் இப்போ பள்ளிக்கூடங்கள் திறந்திருக்கிறாங்க, டாஸ்மாக் கடைகள் திறந்திருக்குது, சினிமா தியேட்டர்கள் திறந்திருக்குது, மற்ற எல்லா நிகழ்ச்சிகளும் நடைபெற்று கொண்ட இந்த சூழ்நிலையில் விநாயகர் சதுர்த்தி விழாவையும் மீண்டும் அனுமதிக்க வேண்டும் என்று எங்களுடைய சார்பாக கோரிக்கை வைத்திருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டிப்பட்டி தேனி இடையேயான அகல ரயில் பாதையில் மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில் என்ஜின் இயக்கி சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டது. மதுரை போடிநாயக்கனூர் அகல ரயில் பாதை திட்டத்தில் மதுரை ஆண்டிப்பட்டி ரயில் நிலையங்களுக்கிடையேயான புதிய அகல ரயில் பாதை அமைக்கும் பணிகளை தெற்கு ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் ஆய்வு செய்து முடித்தார். ஆண்டிப்பட்டி தேனி ரயில் நிலையங்களுக்கிடையேயான 17 கிலோமீட்டர் தூரத்தில் கடந்த மாதம் 4ஆம் தேதி 90 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில் என்ஜின் சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டது. இந்நிலையில் தெற்கு ரயில்வே கட்டுமான இணை பொறியாளர் சூரியமூர்த்தி தலைமையில் 120 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட்டி இன்ஜின் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. இந்த திட்டத்தில் மீதமுள்ள 15 கிலோமீட்டர் தூரமுள்ள தேனி போடிநாயக்கனூர் வழித்தடத்தில் அகல ரயில் பாதை அமைக்கும் பணிகள் விரைவாக நடைபெற்று வருகின்றன.